இந்த காங்கிரஸ ஓட ஓட உடட்டினார் பாருங்க, ஓட ஓட பிழிஞ்சு எடுத்தார் பாருங்க. ப. சிதம்பரம் போன்றவர்களை எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பியது ஒரே நரேந்திர மோடி ஒருவரால் தான் முடியும். எதிர்கட்சிகள் என்பது பொய் மூட்டை, அவர்கள் எல்லாம் தோத்து போயிட்டாங்க. காங்கிரஸ் சின்ன பின்னமாயிடுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் பாருங்க எப்படி ஆயிட்டார் பாருங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி நிலைமை எப்படி இருக்கிறது பாருங்கள். எதிர்கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை இல்லை, அவர்களே புழு மூட்டை உதான் சொல்றது. போராத வரைக்கும் இந்த சோசியல் மீடியா மொபைல் போன்ல எல்லாரும் நடிச்சு வருது. அசிங்கம் கெஜ்ரிவால் எல்லாம் வச்ச சிரிக்கிறத விட வழிச்சின்னு சிரிக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வழிச்சின்னு சிரிக்கிறாரு நம்ம கெஜ்ரிவால். பொழு மூட்டைங்க. மந்திரியை பத்தி நீங்க என்ன கேளுங்க, நான் சொல்றேன். பட் நாட் ஆன் பிரைம் மினிஸ்டர் பொசிஷன். அது கன்ஃபார்ம். திருமாவளவன் யாருங்க? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூரிய காற்றை பார்த்தால் அந்த பானையெல்லாம் உடஞ்சிருங்க. ரொம்ப நாள் இருக்காதுங்க பானை. ஏன்னா அறிவாலயத்திலிருந்து காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் 15 கோடி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு? காங்கிரஸ் எங்க இருக்குங்க தமிழ்நாட்டுல? செத்து போச்சுங்களே விஜய். அதை பத்தி நீங்க பேசாதீங்க. நரேந்திர மோடி செய்யக்கூடிய முதல் சேவை என்ன என்று கேட்டால், குயிக்கைன், மருந்து பொருட்கள், சாராயக்காடைகள், மணல் கொள்ளை, ட்ரக் மெனேஜ் இதையெல்லாம் நீட்பதற்காக தீவிர திட்டத்தை கொண்டு வந்து விடுவார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணாதுரை சொன்னாரோ இல்லையோ, ஆனால் நரேந்திர மோடி அதை செய்து காண்பித்தார். நரேந்திர மோடியை பிரதமர் பதவியில் 3வது முறையாக பார்த்தது கண் எரிச்சல் வருகிறது அவர்களுக்கு. கண் எரிச்சல். அதுல ஹைட்ராஸ் போட சொல்லுங்க. நரேந்திர மோடி ஒழிக்கிறதுக்கு நீங்க அண்டை நாடுல இருந்து பணம் வாங்க முடியுமா விஜய்? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் ஆர். ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஜி. நமஸ்காரம். 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 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைத்ததும் பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்றதும் இந்தியா என்பது இந்து நாடாக அறிவிக்கப்படும், சட்டம் என்பது மாற்றி அமைக்கப்படும் என எதிர்கட்சிகள்லாம் பாஜக குறித்து விமர்சனம் வைத்து வருகின்றனர். பாஜகவினர் கூறுவது என்னவென்றால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆனது மீண்டும் இந்தியாவுடன் இணைக்கப்படும், இன்னும் பல நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க போறோம், 100 நாட்களுக்கான திட்டத்தை இப்போதே நாங்கள் தயாரித்து விட்டோம், சில மாபெரும் முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்க போறோம்னு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் எடுக்கப்படக்கூடிய மிக முக்கிய முடிவுகளாக நீங்க என்ன பாக்குறீங்க? அடுத்து 3வது முறையாக ஆட்சி அமைச்ச உடனே இந்தியாவுல நடக்க போகிற மாபெரும் நடவடிக்கைகளாக நீங்க என்ன பாக்குறீங்க ஜி? பொதுமக்களுக்கு, ஏழைகளுக்கு கண்டிப்பாக அவர் மூலமாக ஒரு புது முயற்சியை கொண்டு வந்து விடுவார். ஏழை எளிய மக்களுக்கு அந்த கரிபி ரேகா என்று சொல்லக்கூடிய ஏழை பணக்காரன் ஆக்குவதற்காக 30 லட்சம் பேருக்கு 3 கோடி 3 லட்சம் கொடுத்து பணம் லட்சாதிபதி ஆக்கி விட்டார். இப்ப கோடீஸ்வரன் ஆக்கி விட்டார். அதுதான் நரேந்திர. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணாதுரை சொன்னாரோ இல்லையோ, பேரறிஞர் அண்ணாதுரை திமுக தலைவர். ஆனால் நரேந்திர மோடி அதை செய்து காண்பித்தார். ஏழையின் தட்டில் இறைவனை கண்டவர் நரேந்திர மோடி. அதற்கான் தனக்குத்தானே சொல்லுகிறார், நான் ஒரு தெய்வ பிறவி என்று. அது உண்மைதான். அது இந்த காங்கிரஸ ஓட ஓட உடட்டினார் பாருங்க, ஓட ஓட பிழிஞ்சு எடுத்தார் பாருங்க, அதுவே தெய்வ பிறவி. அது தவிர ப. சிதம்பரம் போன்றவர்களை எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பியது ஒரே நரேந்திர மோடி ஒருவரால் தான் முடியும் விஜய். அதையும் தவிர தாங்கள் கேட்ட மாதிரி நரேந்திர மோடி செய்யக்கூடிய முதல் சேவை என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் குயிக்கைன், மருந்து பொருட்கள், சாராயக்காடைகள், மணல் கொள்ளை, ட்ரக் மெனேஜ் இதையெல்லாம் நீட்பதற்காக தீவிர திட்டத்தை கொண்டு வந்து விடுவார். தமிழகத்தில் 2026 பாஜக ஆட்சிக்கான ஒரு முயற்சியை நரேந்திர மோடி செய்து காண்பிப்பார் அவர் 3வது முறையாக பிரதமரான பிறகு. அதுதான் நிதர்சனம் விஜய். இதே சமயத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைச்ச உடனே இந்தியாவை இந்து நாடா அறிவிச்சிருவாங்க, அம்பேத்கர் எழுதின சட்டத்தையே மாத்தி அமைச்சிருவாங்க அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் அதாவது பாஜகவிடம் இருக்கிறதா? பொய் மூட்டை. எதிர்கட்சிகள் என்பது பொய் மூட்டை, அவர்கள் எல்லாம் தோத்து போயிட்டாங்க விஜய். தலை தூக்க முடியாது அடிச்சிட்டார்களே சார் நரேந்திர மோடி. இனிமேல் எழுந்துக்கவே முடியாதுங்க. ஒவ்வொருத்தரையும் என்னென்ன இது பண்ணிருக்காங்க பாருங்க. காங்கிரஸ் சின்ன பின்னமாயிடுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் பாருங்க எப்படி ஆயிட்டார் பாருங்க. அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி நிலைமை எப்படி இருக்கிறது பாருங்கள். நாளைக்கு அவர் எப்படி ஜெயிக்க போறாரு? அதிமுகவை ஒட்டுமொத்தமாக வைத்துக் கொள்ள முடியுமா அவரால் என்பது காரணம். திமுக எங்களை கலைக்க பார்க்கிறது, எங்களை பிளவுபடுத்த பார்க்கிறது என்று எடப்பாடி பழனிசாமியே சொல்லுகிறார். இதெல்லாம் வைத்து பார்த்தால் எதிர்கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை இல்லை, அவர்களே புழு மூட்டை உதான் சொல்றது. போராத வரைக்கும் இந்த சோசியல் மீடியா மொபைல் போன்ல எல்லாரும் நடிச்சு வருது. இந்த ஜெயராமன் மேஷ் இருக்காரு பாருங்க, நரேந்திர மோடியை பிரதமர் பதவியில் 3வது முறையாக பார்த்தது கண் எரிச்சல் வருகிறது அவர்களுக்கு. கண் எரிச்சல். அதுலதான் ஹைட்ராஸ் போட சொல்லுங்க.
அப்பதான் கண் எரிச்சல் நின்று போடும். வயிற்றெரிச்சல் தான் உணர்வு நடக்க முடியாது. என்ன பண்றது சொல்லுங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறகாக பாஜகவில் இருக்கக்கூடிய, அதாவது பிரதமர் வேட்பாளர் பட்டியலாக இவர்கள் எல்லாம் அடுத்ததாக பிரதமர் வேட்பாளர் பட்டியலில் இருக்காங்கன்னா யார் யாரெல்லாம் அவங்க இருக்காங்க? எதுக்கு அந்த மாதிரி கொஸ்டினே கிடையாதுங்களே, அந்த மாதிரி கேள்வியே கிடையாது விஜய். கெஜ்ரிவால் சொல்றாரு இல்லைங்களா, கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, இந்த வயசுக்கு மேல பிரதமரா அந்த பாஜக நீடிக்காது, 2 வருடங்களுக்கு மேல் பிரதமர் மாற்றப்படலாம் அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார் இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது அடுத்த பிரதமர் வேட்பாளர் பட்டியலில் யார் யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அசிங்கம் கேஜ்ரிவால் எல்லாம் வச்ச கிராமத்துல சொல்லுவாங்க, நான் கிராமத்துல இருந்து பிறந்து படிச்சிடலாங்க, சிரிக்கிறத விட வழிச்சின்னு சிரிக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வழிச்சின்னு சிரிக்கிறாரு நம்ம கேஜ்ரிவால். பொழுது மூட்டைங்க. நரேந்திர மோடிக்கு விட்டு நகையான நிலை பார்த்துன்னு அலண்டு போயிருக்காங்க விஜய். தெரியுமா உங்களுக்கு? பயப்படுறாங்க, அவரை பார்த்த உடனே பயம், உதறாங்க, எங்க போய் நிற்குமோ தெரியலையே. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், புழுகு மூட்டை தான் எதிர்கட்சி தலைவர். நரேந்திர மோடிக்கு நிகர் நரேந்திர மோடி தான். அமித்ஷா சொல்லிவிட்டார் 2029 கூட நரேந்திர மோடி தான் எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் என்று. மந்திரியை பத்தி நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் சொல்றேன், பட் நாட் ஆன் பிரைம் மினிஸ்டர் பொசிஷன். அது கன்ஃபார்ம்டு. பிரதமர் மோடி அவர்கள் எதிர்கட்சியை பார்த்து சொன்னாங்க, வருடத்திற்கு ஒரு பிரதமரை நிறுத்த போகிறதா இந்த கட்சி, இந்த கூட்டணி, ஐஎன்டி கூட்டணி அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இப்ப திருமாவளவன் சொல்றாரு, அந்த மாதிரி வந்தாலும் நாங்க ஏத்துப்போம், அதை நாங்க ஆதரிப்போம், வருடத்திற்கு ஒரு பிரதமர்னா நாங்க அதை ஆதரிப்போம்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? லூட் அடிக்கிறதுக்காக பண்ற திருமாவளவனோட பானையே லீக் ஆயிடுச்சுங்கல்ல, பானையை உடஞ்சி போயிடுச்சுங்களே, விடுங்க விஜய். திருமாவளவன் யாருங்க, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூரிய காற்றை பார்த்தால் அந்த பானையெல்லாம் உடஞ்சிருங்க, ரொம்ப நாள் இருக்காதுங்க பானையெல்லாம். தென்னிந்தியாவில் கட்சின்னு அது திருமாவளவன், அதெல்லாம் விட்டுருங்க. அரசியல் ரீதியாக பேச வேண்டும் என்றால் திருமாவளவனுக்கு மனசு தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். திருமாவளவன் மனசு தொட்டு கையை விட்டு அப்படி சொட்டு போய் சொல்றாரு, உண்மையே சொல்றது கிடையாது. திருமாவளவனுக்கு அரசியல் நன்றாக தெரியும், வட இந்திய அரசியல் தெரியும். என்ன உங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் போன்றவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் ஊழல் இல்லாத பண்ணி விட்டார். அந்த நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோனுடைய என்கொயரி வந்ததுனாலே போதும் திமுக பிசிக எல்லாம் எங்க சிதறி போடும். இந்த கோவில்ல சூரத்தேங்க உடைக்கிறாங்க பாருங்க விஜய், அது எப்படி சிதறது பாருங்க. அந்த பேக்கெட் அடிச்சாங்கன்னா ஒண்ணு இல்லாத ஆயிடும். அந்த மாதிரி அந்த கழகங்கள்லாம் விசிக எல்லாம் ஐயோ கேட்காதீங்க. நரேந்திர மோடி 3வது அவருக்கு ருத்ர தாண்டவம் இருக்கிறதே. இந்த மாதிரி சின்ன கட்சிகள்லாம் கஷ்டம். அயல் நாட்டிலிருந்து பணம் வருகிறது 6 மாநில கட்சிகளுக்கு என்று ஒரு அறிக்கை இருக்கிறது மத்திய அரசாங்கத்தில். அதில் அண்ணா ஆம் ஆத்மி கட்சி சொல்லி விட்டாங்க, வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. மீதி 5 கட்சிகளில் தமிழகத்தில் இருந்து எத்தனை கட்சிகள் இருப்பது என்று ஒரு பட்டியல் வந்தால் அதில் ஒரு வண்டவாளம் தமிழ்நாட்டிலோட மானம் காத்தேறிடுங்க. நரேந்திர மோடி ஒழிக்கிறதுக்கு நீங்க அண்டை நாடுல இருந்து பணம் வாங்க முடியுமா விஜய்? பாகிஸ்தான் இருந்தோ, சைனாவில் இருந்தோ, இல்ல அமெரிக்காவில இருந்தோ, ஆஸ்திரேலியாவில இருந்தோ வாங்க முடியுமா அப்படி உங்களுக்கு? அது ஜனநாயகமா? எங்கிருந்து வாங்குறீங்க பணத்தை? இதெல்லாம் எஃப்சிஆர் ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதை சிதம்பரம் தான் கொண்டு வந்தாரு. அவருக்கே தெரியும் இவங்களுக்கு எல்லாம் எங்க இந்த பணம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து திமுக விலகுமா? ஏன் இந்த கேள்வி மக்களிடத்துல வருது அப்படின்னா, தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்றாருன்னா, போதும் தமிழக மக்கள் இந்த நாள் வரைக்கும் ஏமாத்தினது போதும், இனிமேல் காங்கிரஸ் தமிழகத்தையும் டெல்லியையும் ஆட்சி அமைக்கும் அவர் குறிப்பிட்டு பேசி இருக்கிறார். இந்த பேச்சானது 2 கட்சிக்கு இடையே ஒரு பிளவை ஏற்படுத்தாதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்படுத்தாது. அதெல்லாம் சந்தா கூட்டணி. மாசம் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்திலிருந்து காங்கிரசிற்கு கம்யூனிஸ்ட் 15 கோடி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு? கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் 2த்துக்குமே கொடுத்தாங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் சந்தா கூட்டணி. கூட்டணி உடையவே உடையாது. இப்படி சொன்னதுனால மாசத்துக்கு ஒரு 10 லட்சம் வந்ததுன்னா அது 15 லட்சம் ஆயிடும். கொஞ்சம் ஏத்தி கொடுங்க சார் சொல்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சொல்றது. காங்கிரஸ் எங்க இருக்குங்க தமிழ்நாட்டுல? செத்து போச்சுங்களே விஜய். அதை பத்தி நீங்க பேசாதீங்க. தமிழகத்து இது விஜய் தாரணி எங்கிட்ட சொன்னாங்களே, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஊழலை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், மூக்கு பிடிச்சி ஊழலுங்க. என்னம்மான்னு கேட்டேன். அந்த காங்கிரஸ் மைதானம் இருக்குது பாருங்க, அங்க மவுண்ட் இது அண்ணா சாலை,
1500 கோடி ரூபாய் இருந்துங்க அந்த வெள்ளத்துல. அதுல இருந்து சந்தை பால் கறக்குறாங்க எல்லாம். அங்க இருக்கிற வாடகையில இருந்தா 800 ரூபாய் வாடகை ஆகுது. இவங்க கொடுக்கறது என்ன 10,000, 20,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் கொடுக்க வேண்டிய வாடகை 800 ரூபாய் வாங்குறாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. அது உண்மையா இருக்காங்க. அதுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய ஒரு என்கொயரி வந்தாதான் அந்த ஊழல் வெளில வரும். இருப்பினும் தமிழக காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி தங்களுடைய ஒரு ஒரு உறவை முறித்துக் கொள்ள மாட்டார்கள். பேசுறது பேசலாம், அவ்வளவுதான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நமஸ்தே, நமஸ்தே.